அந்தந்த துறைகளில் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு ஒன்றுபட்ட கோரிக்கையை தொழிலாளி வர்க்கம் உருவாக்கி இந்த வேலை நிறுத்தம் நடத்துகிறது. எல்ஐசி நிறுவனத்தில் நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். விஜயகுமார் பேசும்போது நேற்றைய தினம் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி பேசியதை பற்றி சொன்னார். அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும். எல்ஐசி நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் எடுத்த முன்முயற்சியும் இதுபோல ஒரு கூட்டு போராட்ட குழுவை அமைத்து அதன் மூலம் போராடியதற்கு விளைவாகத்தான் எல்ஐசி நிறுவனமே தன்னுடைய 70வது ஆண்டை கொண்டாட இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தொழிலாளர்களுக்கு புதிதல்ல, இது போல மற்றவர்கள் பேசுவதை கேட்பதொன்றும் புதிதல்ல. அலுவலகத்திலே கூட நம்ம கேட்கிறோம், இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்கிறோம். ஆனால் நிறுவனத்தை பாதுகாப்பது ஒன்றுதான் நம்முடைய லட்சியமாக நாம் பயணிக்கிறோம். எனவேதான் 1986 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்றைக்கும் 3.5% பங்கு விற்பனையோடு நிற்கிறதுக்கு காரணம் நாம் தான். எனவே இந்த நிறுவனத்தை பாதுகாப்பது நம்முடைய தலைவரான கடமை. ஆனால் எப்பாடுபட்டியும் இந்த நிறுவனத்தை சீரழிக்க வேண்டும் என்று அரசாங்கம் முயற்சி செய்கிறது. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எக்கனாமிக் சர்வே தாக்கல் செய்யப்பட்டது. அதை எல்லோரும் படிக்க மாட்டார்கள். ஆனால் அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எக்கனாமிக் சர்வே இப்போ இன்சூரன்ஸை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நாம் படிக்க வேண்டும். அது என்ன சொல்கிறது என்றால், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பாலிசிதாரர்களுக்கு அதிகமான பலனை தருவதில்லை. அதற்கு காரணம் அந்த நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய முகவர்களுக்கு அதிகமான கமிஷன் தரப்படுகிறது என்ற காரணத்தை சொல்கிறது. எனவே அந்த கமிஷன் கொடுப்பதை ரேஷனலைஸ் செய்ய வேண்டும் என்று அறிக்கை சொல்கிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை அந்த நாட்டை பற்றி, நாட்டினுடைய மற்ற விஷயங்களை பற்றி, பல துறைகளை பற்றி, வேலையின்மையை பற்றி பேசியிருந்தால் பரவாயில்லை. ஆனால் இன்சூரன்ஸ் துறையில் இப்படி பேசுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்ஐசி நிறுவனம் ஒரு நிறுவனம் தான் தன்னுடைய வணிகத்தில் 95% வணிகத்தை முகவர்கள் மூலமாக கொண்டு வருகிற நிறுவனம். எனவே அவர்களை வருமானத்திலே கை வைத்தால் நிறுவனத்தின் வளர்ச்சி என்பது தடுக்கப்படும். நிறுவனத்தின் வளர்ச்சி தடுக்கப்பட்டால் அது தனியார் வயப்படுத்துவது எளிமையாக முடிந்தது. எனவே இந்த முயற்சியை கடந்த பல ஆண்டுகளாக அரசாங்கம் தொடர்ந்து செய்கிறது. இதை ஒரு பக்கம் தனியாருக்கு விட்டுத்தர மாட்டோம் என்று நாம் போராடுகின்ற போது அவர்கள் வேறு வேறு பல வடிவங்களை கண்டுபிடித்து இந்த நிறுவனத்தை எவ்வாறெல்லாம் பலவீனப்படுத்த முடியும் என்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ் சினிமா நடிகர் வடிவேலுடைய பாஷையில சொல்ற ரூம் போட்டு யோசிப்பாங்க போது. எனவே அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அந்த பொருளாதார ஆய்வறிக்கை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. ஏற்கனவே நிறுவனத்தின் வளர்ச்சி 47 பாலிசிகள், ஊழியர்கள் எண்ணிக்கை 45,000 பேர். 3ஆம் 4ஆம் ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் என்று 2 வேலை நிறுத்தங்களை நாம் ஏற்கனவே செய்தாச்சு. நிர்வாகம் சொல்லுகிறது பணியமர்த்துகிறோம் என்று. ஆனால் ஒரு வருடம் ஆச்சு. போன பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 1 மணி நேர வெளிநடப்பு வேலை நிறுத்தத்தை 3ஆம் 4ஆம் ஊழியர்களை பணியமர்த்துவதற்காக நாம் வேலை நிறுத்தம் செய்கிறோம். 1 வருடம் ஆனப்போகிறது. இன்னும் எல்ஐசியில் 3ஆம் 4ஆம் ஊழியர்கள் பணியமர்த்துவதற்கான வேலை கூட ஆரம்பிக்கவில்லை. எவ்வளவு மெத்தனமான ஒரு நிர்வாகம் இங்கே இருக்கிறது. ஆனால் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் மட்டும் ஓய்வு பெற்ற ஒரு தலைவர்களை நாங்கள் பேச மாட்டோம் என்று நிர்வாகம் சொல்கிறது. சங்க அங்கீகாரம் கேட்டு நாம் எவ்வளவு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். அதை தர வேண்டும் என்கிற எண்ணிக்கை நிர்வாகத்துக்கு இல்லை. அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. எனவே நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகத்தோடு நாம் இருக்கிறோம், போராடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது.
எனவே 3ஆம் நிலை 4ஆம் நிலை ஊழியர்களை பணியமர்த்துவதற்கான வேலையை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த வேலை நிறுத்தத்தில் நாம் வைக்கிறோம். இந்த நிறுவனத்தில் 2010க்கு பிறகு சேர்ந்த ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அவர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வர வேண்டும், 95 பென்ஷன் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? பென்ஷன் இஸ் a funded scheme. அது பலமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இருந்த அந்த கோரிக்கையை நாம் வைக்கிறோம். அதை நிர்வாகம் செய்வதற்கு தயங்கிக் கொண்டே இருக்கிறது, அரசாங்கம் செய்வதற்கு தயங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே அந்த கோரிக்கையை நாம் வலியுறுத்துகிறோம். இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி மூலதனம் 100% உயர்த்த வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது. எதற்கு? தொழில்நுட்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறது. இன்சூரன்ஸ் துறையில் என்ன தொழில்நுட்பம் கொண்டு வராங்க? உற்பத்தி துறையா? இது ஒரு சேவை துறை. இங்க என்ன தொழில்நுட்பம் கொண்டு வர போகிறார்கள் தெரியவில்லை. எனவே அந்நிய நேரடி மூலதனம் கூடாது என்று சொல்கிறோம். அந்நிய நேரடி மூலதனம் வந்தால், அந்நிய நேரடி மூலதனம் உள்ளே வந்த பிறகு பாலிசி ஓடுகின்ற பணம் வெளிநாட்டை நோக்கி போகும், லாபம் வெளிநாட்டை நோக்கி போகும். எனவே பாலிசிதாரர்கள் பணம் பத்திரமாக இருக்குமா? வாய்ப்பு. அப்ப இதையெல்லாம் எதிர்த்து தொழிற்சங்கம் போராடுது. அப்ப தொழிற்சங்கத்தை எவ்வாறு பலவீனப்படுத்துவது? அதுதான் அவங்களுடைய எண்ணம். எனவேதான் தொழிலாளர் நல கோடு. என்ன கோடு? 4 கோடு. நம்ம இது கோடு பணம் தான் பார்த்தோம், மாலை சொல்லுவோம். இங்க 4 கோடு ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? முதல் கோடு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கோடு, 2வது கோட் ஆன் வேஜஸ் சம்பளத்தில் கோடு, 3வது கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி, 4வது ஆக்குபேஷனல் சேஃப்டி அந்த கோடு. இந்த 4 கோடு என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு எந்த உரிமை இல்லை, போராடாதீங்க. நாங்க என்ன நினைக்கிறோமோ அலுவலகத்துல சொல்லுவாங்கல்ல, வேலை இருக்கிற மேனேஜர்னா வேலை இருக்கிறான்னு சொல்லுவாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா அதை நீங்க செய்யுங்க. இப்ப எல்லா இடத்துலயும் எல்லாம் ஆயிடுச்சு. அரசாங்கம் என்ன நினைக்கும்? நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க செய்யுங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் கோடு என்ன சொல்லுது அப்படின்னா, விஜயகுமார் சொன்னாரு, ஒரு ஆள் 18,000 ரூபாய் வாங்கி சூப்பர்வைசரி கேடர் அப்படின்னு பேர் இருக்கு அப்படின்னா அவருக்கு தொழிற்சங்கம் கிடையாது. அப்படிலாம் இருக்குமா தொழிற்சங்கம்? 18,000 ரூபாய்க்கு மேல ஊதியம் வாங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக இருக்க முடியாது என்று கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் சொல்லுகிறது. என்ன நிலைமை? அதே கோடு என்ன சொல்கிறது என்றால் பிக்ஸட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்கிறது. 6 மாசம் 3 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் சொல்லுது, வெளியே இருக்கலாம். இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் மட்டுமல்ல, எல்லா கோட்ஸ்லையும் எல்லா கோடும் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் இதுவரை போராடி பெற்ற உரிமைகளை கூட உங்களுக்கு தக்க வைக்க முடியாது, நீங்கள் போராட முடியாது. அப்படி போராட்டத்தை தூண்டுகிறவர்கள், போராடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சிறை தண்டனை உட்பட தண்டனை வழங்குவதற்கு இந்த சட்டம் வகை செய்யும். ஏத்துக்கலாமா? இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இப்ப டமாசி மொத்தம் அப்படி கூட்டிட்டு போயிடுவாங்க. மொத்தம் கூட்டிட்டு போக முடியாது சொல்றேன். எனவே இதுதான், இதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியாது. போராடு. அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டிய நாள் 12. ஏற்கனவே நாம் போட்ட டெமான்ஸ்ட்ரேஷன் 26ஆம் தேதி போட்டோம். நாடு முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. அரசாங்கம் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு வராங்க. எல்ஐசி மாதிரி பேசுறோம், ரெக்ரூட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பண்றோம் ஒரு விஷயமா. அது மாதிரி அரசாங்கம் நீங்கள் போராடுவதற்கு தயாராகி ஒரு வேகத்தோடு போராடும் போது உங்களை எவ்வாறு மட்டுப்படுத்து? பண்றோம், வாங்க பேசுவோம். போய் பேசியாச்சுன்னா பேசுவோம் சொல்லி போராடணும். அது இல்ல
12ஆம் தேதி நடைபெறக்கூடிய அகில இந்திய வேலை நிறுத்தம் அரசாங்கத்தை புதிய தொழிலாளர் நல கோரிக்கைகளை ரத்து செய்யக்கூடிய போராட்டமாக மாறும் என்பதுதான் இந்திய உழைப்பாளி மக்களுக்கு அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அந்த பகுதியில் நாமும் எல்ஐசியில் பணியாற்றுகின்ற தொழிற்சங்கங்கள் இருக்க வேண்டும். எனவே இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவோம்.